ரீசெண்டா தீபக் சோப்ராவோட இன்டர்வியூ பார்த்தாங்க. அதுல ஒரு விஷயம் முக்கியமான சொன்னாரு. என்னன்னா, ஒஹியோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அதுல ராபிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொழுப்பு அதிகமா, முக்கியமா கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிற உணவுகள் எல்லாத்தையுமே அதுக்கு வந்து கொடுத்தாங்க. அதுல நிறைய பேரை வச்சு ஒரு குரூப் ஆஃப் ராபிட்ஸ் கொடுக்கும்போது அதுல ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ராபிட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அதோட கொலஸ்ட்ரால் லெவல் ஏறவே இல்லையா, ரொம்ப ஹெல்தியா இருக்கான். எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் ராபிட்டை வந்து அவங்க உணவளிக்கும் போது அந்த உணவளிக்கிற நபர் வந்து அதை வந்து நல்லா வருடி விட்டு பாசத்தோட ரொம்ப பாசிட்டிவா அந்த கேர் எடுத்து அந்த ராபிட்டுக்கு ஊட்டி விட்டுருக்காங்க. அப்ப இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்மளுடைய உணவை பாசிட்டிவான மைண்ட் செட்டோட சாப்பிடும் போது நார்மலான உணவு கூட அமிர்தமா ஆகுதுங்க. அண்ட் நீங்க அடுத்த வாட்டி ரொம்ப ஒரு ஃபியரா ஒரு பேய் படம் பார்த்துட்டோ இல்ல சோகமா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா வந்து நீங்க உணவை வந்து எதிர்கொள்ளாம நீங்க உணவை கவனமா சந்தோஷமா பாசிட்டிவா நீங்க சமைக்கும் போதும் சரி சாப்பிடும் போதும் பாசிட்டிவா சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா இந்த ஒரு சின்ன ஹேபிட் உங்களுக்கு ஹெல்த்தியை வந்து ரொம்பவே வந்து முன்னேற்றும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. நிறைய பேருக்கு இதை வந்து போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க உங்களுடைய 3 ஃப்ரெண்ட்ஸுக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.